தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் மாலை 4 மணிக்கு மகளிர் அணி மாநாடு நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் ஜனவரி 19 திமுக மகளிர் அணி டெல்டா மாநாடு நடைபெறவுள்ளதாக தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வணக்கம். இந்த மாநாடு குறித்த கூடுதல் விவரங்களை அறிவிக்கலாம். சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக தேர்தல் பணிகள் வேகம் எடுத்து வருகிறது. அந்த வகையில் கடந்த வாரம் குறிப்பாக 29ஆம் தேதி திமுக மகளிர் அணி என்பது வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் திமுக மேற்கு மண்டல மாநாடு என்பது நடத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அடுத்த கட்டமாக வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் திமுக டெல்டா மகளிர் அணி மாநாடு என்பது நடைபெற இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்ற இருப்பதாகவும் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையிலும் அதேபோல முதன்மை செயலாளர் கே.என். நேரு முன்னிலையிலும் இந்த மாநாடு நடைபெற இருப்பதாக திமுக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக பொறுத்தவரையிலும் டெல்டா மாவட்டத்தில் 1.31 கோடி பேர் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான இந்த மாநாடு என்பது நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 19ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் இந்த மாநாடு என்பது நடைபெற இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் திமுக பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் முன்னிலை வகிப்பதாகவும் அதேபோல மாநாட்டில் முதலமைச்சர் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் உரையாற்ற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளர்கள் அதேபோல அங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் மாலை 4 மணிக்கு மகளிர் அணி மாநாடு நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் ஜனவரி 19 திமுக மகளிர் அணி டெல்டா மாநாடு நடைபெறவுள்ளதாக தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வணக்கம். இந்த மாநாடு குறித்த கூடுதல் விவரங்களை அறிவிக்கலாம். சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக தேர்தல் பணிகள் வேகம் எடுத்து வருகிறது. அந்த வகையில் கடந்த வாரம் குறிப்பாக 29ஆம் தேதி திமுக மகளிர் அணி என்பது வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் திமுக மேற்கு மண்டல மாநாடு என்பது நடத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அடுத்த கட்டமாக வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் திமுக டெல்டா மகளிர் அணி மாநாடு என்பது நடைபெற இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்ற இருப்பதாகவும் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையிலும் அதேபோல முதன்மை செயலாளர் கே.என். நேரு முன்னிலையிலும் இந்த மாநாடு நடைபெற இருப்பதாக திமுக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக பொறுத்தவரையிலும் டெல்டா மாவட்டத்தில் 1.31 கோடி பேர் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான இந்த மாநாடு என்பது நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 19ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் இந்த மாநாடு என்பது நடைபெற இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் திமுக பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் முன்னிலை வகிப்பதாகவும் அதேபோல மாநாட்டில் முதலமைச்சர் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் உரையாற்ற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளர்கள் அதேபோல அங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். செலினா, மாநாடு குறித்த விவரங்களுக்கு நன்றி.